உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்த விஜய். கரூர் அசம்பாவிதத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அரசியல் பயத்தை காட்டிட்டாங்க. கேட்ட இடத்துல அனுமதி கொடுக்காம குறுகலான இடத்துல அனுமதி கொடுத்தது, யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்தது, திடீர் தடியடி, தள்ளுமுள்ளு, பவர் கட்டுன்னு அடுத்தடுத்து விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டுச்சு. இதைத் தொடர்ந்து போலீஸ் தடியடியில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் சிக்கியும் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றியும் இதுவரைக்கும் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதனால மனசு உடைஞ்ச தவிக தலைவர் எக்ஸ் பக்கத்துல கண்ணீரோட ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தவிக சார்பா தலா 20 லட்சம் நிவாரண நிதியும், காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காரு. தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்ச நிலையில விஜய் 2 மடங்கா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. தமிழக அரசு சார்பில் ஒரு நபர் ஆணையம் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு வர நிலையில் இதோட அறிக்கை 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே வெளியிடப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் மேலோங்கி இருக்கு.